Hello everyone, welcome back to my channel Crack PGTRB Physics. இன்னைக்கு நம்ம சேனல்ல யூனிட் 3 எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியில கூலம்ஸ்ல ரிலேட் பண்ண ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். So first question read பண்ணிக்கலாம். If the magnitudes of each of two charges are increased to 2 times and distance of separation is increased to 2 times, then the electrostatic forces. Electrostatic forceனாலும் Coulomb's forceனாலும் ஒண்ணுதான். So Coulomb's force ஓட formula F is proportional to Q1 Q2 divided by R square. இப்ப இந்த டேட்டாஸ்க்கு ஏத்த மாதிரி force வந்து சேஞ்ச் ஆக போகுது. அதை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக நம்ம F டேஷ்னு எடுத்திருக்கோம். இப்ப Q1 Q2க்கு பதிலா என்ன போடணும்னா சார்ஜஸ் வந்து 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால Q1க்கு பதிலா 2 டைம்ஸ் Q1, Q2க்கு பதிலா 2 டைம்ஸ் Q2. டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷனும் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப R இருக்க வேண்டிய இடத்துல 2R போடணும். 2 ஸ்கொயர் பண்ணா 4, R ஸ்கொயர் பண்ணா R ஸ்கொயர். இங்க 2ம் 2ம் மல்டிப்ளை பண்ணா 4, இந்த 4ஓட கேன்சல் ஆயிடும். அப்ப மிச்சம் Q1 Q2 by R ஸ்கொயர் இருக்கு. அது Fக்கு ஈக்குவல். அப்ப F டேஷும் Fம் ப்ரொபோர்ஷனலா இருக்கு. Which means there is no change in electrostatic force.